ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையவே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பயங்கரமான புத்திசாலியாக இருக்கீங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு நிகர் நீங்களாதாங்க இருக்க முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியும். நீங்கள் எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்கீங்க. அதனால் உங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்களே அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. ரிஷபம் ராசியில பிறந்தவர்களின் வாழ்க்கை மாற்றங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு சிறப்பான பதிவா இந்த பதிவு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில நல்ல நேரங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும், எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோ பதிவுல நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷபம் ராசியில பிறந்தவங்களுக்கான இந்த பதிவு அவர்களின் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரும். நிச்சயமா இவங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ரிஷபம் ராசிக்காரங்க சந்தோஷமாக இருந்தாலும் வரக்கூடிய நல்லதை சரியாக அமைத்து கொள்ள வேண்டிய தெளிவான கணிப்புகளை இந்த பதிவு வழங்குதுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேறுங்க. வாழ்க்கையில கவலைகள், மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க ஒரு புறம் இருக்காங்க. ஆனா இந்த உலகமே தனக்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்து நல்ல வாழ்க்கை வாழும் ஒரு கூட்டம் இருக்கு. கஷ்டங்களை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல வாழ்ந்துட்டா அவ்வளவுதான். உங்களை நெகட்டிவ் வட்டத்துக்குள்ள இழுக்கவே முடியாது. 2025 ஏற்பட்ட மாற்றங்களை ரிஷபம் ராசிக்காரங்க உணர்ந்திருப்பாங்க. 2026 சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல நேரங்கள்ல கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஏற்றம் இறக்கமா மாற வாய்ப்பு இருக்கு. தெளிவோட நீங்க இருக்கணும். யாரோட பழகிறோம், என்ன செய்யறோம் அப்படிங்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும். குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமா இருக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்றவற்றில் நீங்க கவனமா இருக்கணுங்க. ரிஷபம் ராசிக்காரங்க ஆடம்பரமான வாழ்க்கைய விரும்பினாலும்
சில குணங்கள் இவங்களுக்கு எதிரியா இருக்கும். எந்த இடத்திலும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகணுங்க. முதுகு தண்டுவட பிரச்சனை, சுளுக்கு போன்றவற்றை நீக்கிறதுக்கான மருத்துவர்கிட்ட போயிட்டு அதற்கான மருந்துகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்துல கவனம் தேவை. சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்றது ரொம்பவும் நல்லது. தாய் தந்தையின் உடல்நிலையில கவனம் தேவை. தினமும் குலதெய்வத்தை மனதார நினைத்து உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தே தீருங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த பதிவு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவா அமையுங்க. ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 30 வயசு ஆயிருச்சு, தலைமுடி நரைச்சு போயிருச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. கண் திருஷ்டியால உங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம இருக்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தினமும் காலையில குளிச்சுட்டு வீட்டுல தீபம் ஏத்துங்க. முருகரை மனதார வேண்டிக்கிட்டு ஓ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 3 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. வீட்டுல கற்பூரம் காட்டுங்க. சாம்பிராணி புகை போடுங்க. உப்பு அது கூட மிளகையும் சேர்த்து வீட்டை சுத்தி போடுங்க. எலுமிச்சைய வச்சு திருஷ்டி பூஜை பண்ணுங்க. கருப்பு நூல் கட்டுங்க. வீட்டுல நவரத்னம் கையில அணிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி பூஜை பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல மறக்காம முருகரை மனதார வேண்டிக்கோங்க. சனிக்கிழமைகள்ல சனி பகவானை வேண்டிக்கோங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு திருஷ்டியும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சை மிளகாயை தொங்க விடணும். கல்லுப்பு ஒரு கிண்ணத்துல வச்சிடணும். வீட்டுல துளசி செடி வளர்க்கணும். பூஜை அறைய சுத்தமா வச்சுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. வீட்டுல நல்ல வாசனை பொருட்களை வச்சிருக்கணும். கதவுக்கு முன் கோலம் போடணும். கண் திருஷ்டி கண்ணாடி வச்சிருக்கணும். பழைய உடைந்த பொருட்களை உங்க வீட்டிலிருந்து அகற்றது நல்லது. இரவு நேரம் வீடு சுத்தமா வச்சுக்கணும். கருப்பு புள்ளி சிறிது வைக்கணும். குழந்தைங்களுக்கு அதிகமா பெருமை பேசாம இருக்கணுங்க. நல்ல விஷயங்களை எல்லார்கிட்டையும் பகிராம இருக்கணும். நெகட்டிவ் மனிதர்களை தவிர்ப்பது நல்லது. தினமும் தியானம் செய்யுங்க. நம்பிக்கையுள்ள மந்திரங்களை ஜெபிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. சிரிப்போட முகத்தை வச்சுக்கோங்க. கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. மன அழுத்தம் நிச்சயமா குறைஞ்சு போயிடும். உப்பு தண்ணியில குளிங்க. வாரத்துக்கு ஒரு முறை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து திருஷ்டிகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிடும். நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் சொல்லுங்க, செய்யுங்க. நன்றி உணர்வை வளர்த்துக்கோங்க. நல்ல இசைய கேட்டுக்கோங்க. காலையில சூரிய ஒளியில் சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க. இயற்கை அருகில நேரம் செலவிடுங்க. தேவையான போது மௌனத்தை கடைபிடிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. தினசரி பிரார்த்தனை பண்ணுங்க. நல்ல நண்பர்கள் மட்டத்தை வச்சுக்கோங்க. உங்களை குறைத்து பேசுறவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவும் நல்லது.
என்னை எந்த தீய சக்தியும் பாதிக்காது அப்படின்னு உங்க மனசுல நம்பிக்கை வச்சுக்கோங்க. நிச்சயமா எந்த தீய சக்தியும் உங்களை அண்ட முடியாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.